இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான முழுக்க முழுக்க ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கொடூரமா செம்மையா இருக்கு. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் திடல் மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்னே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடிக்கு பெண் குழந்தை இருக்குது. அப்ப அந்த குழந்தையோட கண்ணை பார்த்தா பார்க்க நல்லா ரெட் கலர்ல இருக்கு. அப்ப ஸ்கேரி வயசுல யாரோ அந்த குழந்தைய மரியம்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. அப்ப அதே சமயம் அந்த குழந்தைக்கு அப்சைட் டவுன் மாதிரி வேற ஒரு உலகத்துல இருந்து கருப்பு உருவங்கள்ல கிட்ட யாரோ வர மாதிரி இருக்கு. அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த லேடி பாட்காஸ்டா சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த லேடியோட பேரு தான் மரியம். இவங்களோட ஸ்டோரி தான் இது. என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். முக்கியமா அதை பத்தி சொல்ல போறேன். அதோட பேரை என்னால மென்ஷன் பண்ண முடியாது. ஆனா அது இப்ப கூட என் பின்னாடிதான் இருக்கு அப்படின்ட்டு ஸ்டோரிய ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் மரியம ஒரு ஜின்னோட பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப மரியம் தூரத்துல ஒரு மரத்துக்கிட்ட புதற பார்த்து, நீ நல்லவன் தானே, ஆனா ஏன் எல்லாரும் ஒண்ணு பேயின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப திடீர்னு பார்த்தா அவளை காணோம். பசங்க எங்கடா போனா அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டு இருக்க சடனா கிட்ட வந்து நிக்கிறா. எல்லாரும் பயந்து போயிடுறானுங்க. அப்புறம் கட் பண்ண கிளாஸ்ல டீச்சர் இஸ்லாம் மதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்க மரியம் நோட்ல அந்த ஜின் நான் எப்பயும் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ட்டு எழுதுது. அதை பார்த்தோன்னே இவ சந்தோஷப்பட அதை மிஸ் கவனிச்சிடுறாங்க. கிளாஸை கவனிக்காம என்ன பண்றா அப்படின்ட்டு கத்துறாங்க. அண்ட் அவங்க நடத்துற அந்த பாடத்தை பத்தி கேட்க இவ மூச்சிட்டு நிக்கிறா. அப்ப அவளுக்கு ஸ்கேரி வயசுல அந்த டாபிக் கேக்குது. அந்த ஜின் அவளுக்கு சொல்லி தருது. அதை இவ அப்படியே வேகமா சொல்ல டீச்சர் ஷாக் ஆகிடுறாங்க. ஆனா பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உன் சாத்தா ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்ததா அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. இவ டென்ஷன் ஆகி நீங்க தான் சாத்தான்னு கத்துறா. எல்லாரும் அமைதியாக. அப்ப ஒரு பொண்ணு ஷார்ப்னர்ல அப்படியே விரல விட்டு ரத்தம் கொட்ட கொட்ட அவரோட விரல சீவுறா. அதை பார்த்த இந்த பொண்ணு நோன்னு கத்த எல்லா பசங்களும் அவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க. ரொம்பவும் கொடூரமா காயப்படுத்திக்கிறாங்க. மரியம் பயத்துல அழுதுட்டு அந்த சாத்தான அந்த ஜின்ன திட்டுறா. அப்படியே கட் பண்ணா புஸ்தத்தாவுல நடுவுல உட்கார வச்சு மந்திரம் சொல்றாரு. சுத்தி எல்லாரும் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவ பேய் மாதிரி சிரிக்கிறா. அவ உடம்புக்குள்ள அந்த ஜின் வந்துடுது. அப்ப அது உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கத்த அதை கேட்டோன்னே உஸ்தாத் நீ யாரு, நீ என்ன சமூகம் அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜின் இஃப்ரிட்னு சொல்லுது. அதை கேட்டோன்னே இவர் பயந்து போயிடுறாரு. ஏன்னா ஜின்கள்லயே அந்த இஃப்ரிட் சமூகத்தை சேர்ந்த ஜின்கள் தான் ரொம்பவுமே பவர்ஃபுல். அப்ப அதை எழுந்து சுத்தி மந்திரம் சொல்லிட்டு இருக்க அந்த சிஷிங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த மந்திரிச்சு இந்த புனிதமான தண்ணியை எடுத்து கீழே ஊத்துது, குடிக்குது. அப்படியே இந்த பாட்டில உடைக்குது. அப்புறம் உஸ்தத் கிட்ட வந்து அப்படியே பேய் மாதிரி கத்த எதுக்கும் ஆசராத உஸ்தத் அப்படியே விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவன் மயங்கிடுறா. அப்ப சடனா பார்த்தா புஸ்தத்தோட சிஷியனுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வாயில இருந்து அப்படியே ரத்தம் வருது. அண்ட் அதுல ஒருத்தரோட வாயில இருந்து அப்படியே நாக்கு வெளியே வந்து விழுது. அப்படியே கட் பண்ணா மரியமோட அம்மா கிட்ட உஸ்தத் அந்த இஃப்ரிட் ஜின்னை பத்தி சொல்றாரு. அந்த ஜின் தான் எல்லா ஜின்களுக்குமே அரசனா. அந்த ஜின் எப்படி உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்ட்டு தெரியல. ஆனா எப்படியாவது அதை நான் விரட்டாம விட மாட்டேன் அப்படின்ட்டு உஸ்தத் ப்ராமிஸ் பண்றாரு. அப்புறம் அம்மா மரியம்மா கூட்டிட்டு அங்க இருந்து போக ரெண்டு பசங்க வந்து நீங்க சொன்னதை நாங்க படிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்றானுங்க. ஒல்லியா இருக்கான் பேரு ஃபர்கன், கொஞ்சம் குண்டா இருக்கான் பேரு விஸ்கி. அப்படியே கட் பண்ணி இப்ப கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இவதான் மரியம். மரியம் ஒரு பாக்ஸ்ல இருந்து செயின் ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறா. அத கண்ணாடியில பாத்துட்டு அங்க இருந்து போக அவருடைய பின்பா அங்க நிக்குது. மரியமா ஒருத்தன் வேலைக்கு கூட்டிட்டு போறான். இவன் பேரு பாகஸ். மரியமா லவ் பண்றான். மரியம்க்குமே பாத்தீங்கன்னா இவனை பிடிக்கும். ஆனா அந்த ஜின்னால பயப்படுறா. அப்ப போகும்போது ஒரு தாத்தா நின்னு மரியமே பாக்குறாரு. இவளுமே பாத்துட்டே போக சடனா ஓரமா இருந்த மூங்கில் கட்டைங்க வழியில விடுது. உடனே பாகஸ் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்க மரியம் பின்னாடி திரும்பி யாரையோ பாக்குறா. அப்ப அவ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வா போவான் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். இவ யார பாக்குறா அப்படின்ட்டு பார்த்தா அந்த தாத்தாவை தான். அப்படியே கட் பண்ண இங்க வேலைக்கு வந்துட்டாங்க. கடல்ல இருந்து மீனை பிடிச்சி அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அங்க ரெண்டு பொண்ணுங்க மரியம்மை பார்த்தோன்னே கலாய்க்கிறாங்க. ஒரே நேரத்துல சாத்தான் கூடயும் டேட் பண்றா, மனுஷன் கூடயும் டேட் பண்றா, எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருக்க பேக்கஸ் வந்துடுறான். அப்புறம் கட் பண்ணா சாயங்காலம் பேக்கஸ் ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு இந்த வலைய செக் பண்ண வரான். அப்ப அந்த பொண்ணு அந்த பையனும் மரியம்மை கலாச்சிட்டே வராங்க. அதை கேட்டோன்னே மரியம் சரணா அப்படியே நிக்கிறா. அப்ப பேகஸ் அவங்க பேசினதை கேட்டு டென்ஷன் ஆகி திட்டுறான். அப்ப அவன் மரியம்மை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். கட் பண்ணங்க மரியம் குடன்ல வந்து நிக்கிறா. அந்த பொண்ணு எங்க அவங்க அப்படின்ட்டு கேட்க அப்ப வெளியே எல்லாரும் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த 3 பேரும் பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. வாயில இருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அதை பார்த்தா இவன் மிரண்டு போய் போதும் நிறுத்துன்னு கத்த அவங்க 3 பேருமே நார்மல் ஆகுறாங்க. அவனை கட் பண்ணா ஓனர் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. எவ்வளவுதான் எங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு
அப்படின்ட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஓனர் டென்ஷன் ஆகி அவளை திட்டுறாரு. ஆனா அப்ப பேகஸ் பழிய அவன் மேல ஏத்துக்கிறான். இனிமே இப்படி ஆச்சுன்னா நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ட்டு ஏத்துக்கிறான். அப்புறம் வேலை முடிஞ்சு மரியம் நடந்து போயிட்டு இருக்க பின்னாடியே பேகஸ் வரான். அப்ப மரியம் கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறான். அவளுக்குமே இவனை பிடிக்கும். ஆனா இருந்தாலும் அந்த ஜின்னால இவனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ட்டு பயப்படுறா. வேணாம்னு சொல்றா. பட் ஆனா அவன் ஸ்ட்ராங்கா எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ணா வீட்டுக்கு வராங்க. அப்ப மரியமோட அம்மா கிட்டயுமே மேரேஜ் விஷயத்தை பத்தி சொல்றான். அவங்க அதை கேட்டோன்னே சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா மரியம் அந்த ஜின்னை நேரடியா பார்த்து பேசிடலாம், இனிமே என்ன டார்ச்சர் பண்ணாதா அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி உஸ்தாத் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட பாக்குறா. ஆனா பயந்து போய் இந்த பேப்பரை வச்சுட்டு படுக்கிறா. அப்ப அந்த டிரா தானா திறக்குது. அதை பார்த்தா மரியம் பயந்து போய் வேகமா அதை போய் மூடுறா. அதை மூடிட்டு அவ திரும்ப போய் படுக்க அது வேகமா வெளியே வந்து விழுது. மரியம் மிரண்டு போயிடுறா. அதுல அந்த ஜின் எழுதுன அந்த பேப்பர் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா நான் எப்பயுமே உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ட்டு எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் மிரண்டு போய் என்னன்னாலும் சரி அதை கூப்பிட்டு இனிமே என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இரு அப்படின்ட்டு சொல்லிடலான்னு பயத்துல கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்றா. உடனே அவளுக்கு பயங்கரமான குரல்கள் கேக்குது. பயந்து போயிடுறா அதை கேட்டோன்னே. அப்ப அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கருப்பு உருவம் வர மாதிரி இருக்கு. அந்த கையெல்லாம் பார்த்தே பயந்து போய் அப்படி நடுங்கிட்டு பின்னாடியே போக பார்த்தா அம்மா தான். ஹே என்னடி ஆச்சு அப்படின்ட்டு அம்மா கேட்க மரியம் பயத்துல அம்மா கிட்ட என்னால முடியலமா அப்படின்ட்டு அழ. அதுக்கு அம்மா பேகஸ் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனால அதை பத்தி சொல்றாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமையாவது நீ சந்தோஷமா இருமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனை கட் பண்ண மறாவது நாள் மரியம் பேகஸ் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறா. அந்த ஜின்னை பத்தி தெளிவா சொல்றா. ஆனாலுமே அவன் உனக்காக நான் எந்த இலைக்கு வேணா போவேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ணா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அவளை விட்டுட்டு அவன் கிளம்ப ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல. அப்ப பார்த்தா மரியம் பின்னாடி வந்து நிக்கிறா. இவன் கஷ்டப்பட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போக அவ வில்லத்தனமா இவளை பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் அவனோட வீட்டு பக்கம் போக அங்கேயுமே அவன் நின்னு ஒரு மாதிரி பாக்குறா. கட் பண்ண மறாவது நாள் மரியம் தூங்கிட்டு இருக்க கோரமான ஒரு கை வந்து அவளோட செயினை பிடிச்சி இருக்குது. பேகஸ் கொடுத்த செயின் தான் இது. அவ பயந்து போய் எழுந்து பார்க்க அந்த செயின் கீழே கிடக்குது. உடனே பயத்துல அதை எடுத்து அந்த பாக்ஸ் குள்ள வைக்கிறா. அப்புறம் அதை வச்சுட்டு ஜன்னலை திறக்க பார்த்தா அந்த பேகஸ் பையன் ஜன்னல் மேல அப்படியே ஒண்ணு கூட்டு அடிக்கிறான். இவன் மிரண்டு போயிடுறா. உடனே வெளியே ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா ஊர்க்காரர்கள் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த பேகஸ் அம்மாமே ஓடி வராங்க. இந்த பேகஸ் பையன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி நடந்துக்கிறான். கிறுக்குத்தனமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்ப ஒண்ணுக்கு விட்டு அடிக்கிறான். அதை பார்த்த மாதிரியும் பயத்துல நிக்க அவன் கிட்ட வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். உடனே வாயில இருந்து ரத்தம் வருது. அப்படியே அவனோட நாக்க பல்லால கடிச்சு துண்டாக்கி துப்புறான். எல்லாரும் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அம்மா வந்து தடுக்க ட்ரை பண்ண அவங்கள தள்ளி விட்டுட்டு தூண்ல போய் இடி இடின்னு இடிச்சுக்கிறான். மண்டை உடஞ்சு போய் பாவம் அங்கேயே அவன் இறந்து போறான். அப்புறம் அவனுக்கு இடி சடங்கு நடக்க மரியம் வந்து பாக்குறா. ஆனா அப்ப அம்மா இங்க ஏன் வந்தா அப்படின்ட்டு கண்டபடி கத்துறாங்க. அதனால மரியம் அங்க இருந்தா அம்மா கூட்டிட்டு போறாங்க. அப்ப உஸ்தாத் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மூலமா அந்த ஜின் இன்னுமா என்ன தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் எங்க மரியம் என்னாலதான் பேகஸ் இறந்தா அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்க போறா. அப்ப உஸ்தாத் வந்து தத்துறாரு. அப்ப தூரத்துல அந்த ஜின் நிக்கிறத பார்த்துட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ட்டு அதை பார்த்து சொல்றாரு. அப்புறம் கட் பண்ண ரெஸ்கி கிட்ட உஸ்தாத் நைட்டு ஃபுல்லா நான் மரியம்காக ப்ரே பண்ண போறேன், யாரையும் உள்ள விட்டுறாதா அப்படின்ட்டு உள்ள போறாரு. அப்புறம் கட் பண்ணா அவரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க அவருக்கு பின்னாடி அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் ஒரு லேடி உட்காந்து ப்ரே பண்ற மாதிரி இருக்கு. அத உஸ்தாத் கவனிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அந்த ப்ரேயரை நிறுத்தாம வேகமா சொல்றாரு. அப்ப அந்த லேடியுமே வேகமா ப்ரேயர் பண்றாங்க. அதனால உஸ்தாத் டென்ஷன் ஆகி திரும்பி பார்த்து வெளியே வா அப்படின்ட்டு கத்துறாரு. அப்ப அந்த லேடி எழுந்திருக்க யாருன்னு பார்த்தா மரியம் தான். அப்படியே அவ அந்த இடத்துல பறக்குறா. அவளை பார்த்தோன்னே உஸ்தாத் மந்திர மாதிரி எடுக்க போக முன்னாடி வந்து பேய் மாதிரி சிரிக்கிறா. அப்ப அப்படியே கட் பண்ணா மரியம் வீட்டுல காமிக்கிறாங்க. மரியம் தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ வந்து உட்கார மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா உஸ்தாத் தான். மரியம் கிட்ட உஸ்தாத் நான் போறேமா, ஆனா அல்லாஹ் கூட எப்பயும் துணையா இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அவ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்ல அவர் மறைஞ்சு போறாரு. கட் பண்ணா மறாவதுனாலும் உஸ்தாத்துக்கு இடி சடங்கு நடக்குது. பாவம் அவர் இறந்துட்டாரு. ஃபர்கன் தான் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்யறான். கட் பண்ணா நைட்டு மரியம் கோவத்துல வீட்டுக்கு வந்து நீ எங்க இருக்க, உனக்கு என் உயிர் தானே வேணும், இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு கண்டபடி கத்துறா. அப்ப அம்மா தடுக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா எல்லாமே கீழே விழுந்து உடையுது. உடனே ஓடி போய் உள்ள பெட்ரூம் பக்கம் பார்க்க கண்ணாடியுமே கீழே விழுந்து உடையுது. அதுல பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா என்னோட இரு அப்படின்ட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ கோவத்துல அந்த கண்ணாடி துண்டை எடுத்து நான் செத்துடுறேன் அப்படின்ட்டு கையை எடுத்துக்க பாத்துக்கிறா. ஆனா அம்மா தடுக்கிறாங்க. ஆனா அவங்கள தள்ளி விட்டுட்டு உடனே கையை அறுத்துக்கிறா. அப்புறம் அம்மா அவளை அமைதியாக்கி படுக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த கட்டல்ல அவளை கையும் காலையும் கட்டி போடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா அம்மா போனதும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவளை யாரோ கதவு கிட்ட இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. மரியம் கண்ணை திறந்து
பார்த்து மிரண்டு போயிடுறா. ரத்த கலர் கண்ணோட கோரமான முகத்தோட அந்த சாத்தான் நின்னு பாக்குது. உடனே அது கிட்ட வர கட் பண்ணி மரியம கடல் கிட்ட காமிக்கிறாங்க. மரியம் வேக வேகமா அந்த கடலுக்குள்ள போறா. அப்ப கரெக்டா அந்த ஃபர்கன் அங்க வந்துடுறான். அவளை தடுக்க ட்ரை பண்ண அப்ப அந்த சாத்தான் இனிமே இவகிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப அவன் விடாம வந்துட சொல்ல மரியம் மயங்கிடுறா. அவன் கட் பண்ணா ஈவினிங் மரியம் ப்ரே பண்ணிட்டு இருக்க அந்த மேட்டு சடனாங்கிறது இருக்குது. பயந்து போயிடுறா. அதே நேரங்க ஃபர்கன் உசத்தோட சம்மதிக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்புறமா அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க கோரஸா லேடிஸ் கூட ப்ரேயர் பண்ற மாதிரி கேக்குது. அந்த சவுண்ட கேட்டோன்னே திரும்பி பாக்குறான். பார்த்தா ஒரு 5 லேடிஸ் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. என் கோத்துல அந்த ஜின்ன திட்ட அந்த கிழவன் வந்து நிக்கிறான். நெய்யும் வாத்தி மாதிரி சீக்கிரம் சாகதான் போறா அப்படின்ட்டு மிரட்டுறான். உடனே பார்த்தா சுத்தி யாருமே காணோம். அதே சமயம் மரியமா பார்த்தா வேற ஒரு உலகத்துல இருக்கா. சுத்தி பார்க்க எப்படி இருக்குன்னா நரகம் போல இருக்கு. வறண்ட காடா இருக்கு. மரியம் பயந்து போய் அங்க இருந்து அப்படியே பின்னாடியே போக ஒரு பெரிய சாத்தான் வந்து நிக்குது. இவ மிரண்டு போயிடுறா. அது அப்படியே கிட்ட வர இவ பயந்து போய் உசிரே போற மாதிரி கத்துறா. பட் பார்த்தா இது எல்லாமே கனவு தான். அப்ப மேல பார்த்தா அந்த உலகத்துல இருந்த அந்த சாத்தான்கள் இவளை நோக்கி வர மாதிரி தெரியுது. அதை பார்த்து இவ பயந்து போய் கத்த எல்லாமே நார்மல் ஆகிடுது. எழுந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பயத்துல தூங்க அவளோட நிழல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் மரியம் வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்ப அந்த 2 பொண்ணுங்க அவளை திரும்பவுமே வழக்கம் போல விளையாடுறாங்க. அப்ப அவ டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கொதிக்கிற தண்ணியில முக்க பாக்குறா. என்னடா இது மரியம் இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு பார்த்தா இது மரியம் இல்ல அந்த ஜின் தான். அந்த பொண்ணை கொல்ல பாக்க கரெக்டாங்க ஃபர்கன் வந்துடுறான். நல்ல வேலை அந்த பொண்ணு தப்பிச்சிடுறா. அப்புறம் கட் பண்ணா மரியம் வீட்டுல ப்ரேயர் பண்ணிட்டு ஃபர்கன் கொடுத்த அந்த லெட்டரை எடுத்து பாக்குறா. அதுல இருக்கிறத படிக்க பாக்க அதுக்குள்ளேயே இந்த வரிகள் எல்லாமே சுத்தி தெரியுது. உடனே பயந்து போய் இந்த வரிகளை படிக்க பாக்குறா. எல்லாமே மந்திர வார்த்தைகள் தான். அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல அல்லவ வேண்ட உடனே எல்லாமே மறைஞ்சு போகுது. அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சன்னா மரியம் அந்த சாத்தான் கூப்பிடுது. இவன் மிரண்டு போயிடுறா. திடீர்னு பாக்ஸ் கீழே விழுது. அதுல ஒரு பேப்பர் இருக்க அது என்னன்னு எடுத்து பாக்கலா. பார்த்தா நான் என்னைக்கும் உன் வாழ்க்கைய அழிக்க விரும்பினதுல என்ன நம்ப அப்படின்ட்டு எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் அந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டு அடுப்புல போடுறா. போட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தா திரும்ப கிடக்குது. அதை பார்த்தோன்னே இவன் மிரண்டு போய் அந்த பாக்ஸை வேகமா எடுத்துட்டு போயிட்டு அந்த அடுப்புல போடுறா. எரிற வரைக்கும் அப்படியே அங்க நிக்க அடுப்புல இருந்த பாக்ஸ் வெளியே வந்து விடுது. அப்ப அந்த ஜின் கூடிய விரைவில் நீ என்னோட சேர போற, ஐ லவ் யூ மரியம் அப்படின்ட்டு சொல்ல இவன் மிரண்டு போய் கத்துன்னு கத்துறா. மரியமோட அம்மா வந்து அவளை தடுக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் கட் பண்ண அந்த ஜின் எழுதுன அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்கன் கிட்ட காட்டுறான். அதை அவன் பார்த்துட்டு அந்த பாக்ஸ கடல்ல விடுறான். அப்புறம் கட் பண்ணா மரியம் வீட்டுல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க அம்மா வெளியே போறாங்க. அப்ப ஃபர்கன் வீட்டுக்கு வரான். அதை அந்த லேடிஸ் 3 பேருமே பாக்குறாங்க. அப்ப அதே சமயம் உஸ்தத்தோட சமாதி கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா அங்க ஃபர்கன் இருக்கான். என்னடா அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. அப்ப ஃபர்கன் உஸ்தத் கிட்ட நான் எப்படி அந்த ஜின்னை தோற்கடிக்க போறேன் அப்படின்ட்டு தெரியல, எப்படின்னா மரியாம காப்பாத்த போறான் அப்படின்ட்டு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப அதே சமயம் ஃபர்கனை பார்க்க மரியம் வீட்டுக்கு வராங்க. அப்படியே எங்க பார்த்தா அந்த தாத்தா வந்து நிக்கிறாரு. மரத்துக்கு பின்னாடி நின்னு ஃபர்கனையே பாக்குறாரு. ஃபர்கன் அவரையே பார்க்க உடனே அவரு மறைஞ்சு போறாரு. இங்க அவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபர்கன் அங்க இல்ல. இவங்களுக்கு ஒன்னும் புரியாம இங்க தானே அந்த ஃபர்கன் வந்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க சடனா எல்லா கதவுமே மூடுது, ஜன்னலுமே மூடுது. அப்ப மூல இருந்து மரியம் பேய் மாதிரி எழுந்திருக்கா. அவங்க 3 பேருமே கொடூரமா அப்படியே கொல்றா. அப்ப அதே சமயம் ஃபர்கனுக்கு உஸ்தத்தோட வாய்ஸ் கேக்குது. அப்ப உஸ்தத் கல்யாணம் தான் இதுக்கு முழுமையான தீர்வு அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ண எங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. மரியம்மா அடிச்சிடலாம் கொண்டுடலாம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டு இருக்க கரெக்டா அப்ப அங்க ஃபர்கன் வந்துடுறான். எல்லாரையும் சமாதானம் பண்ணி அங்க இருந்து அனுப்புறான். அப்புறம் கட் பண்ணா மரியம் கிட்டையும் அம்மா கிட்டையும் கல்யாணம் தான் இதுக்கான தீர்வு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேக்குறான். உஸ்தத் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. அதை கேட்டனே அந்த ஜின் உடம்புக்குள்ள வந்துடுது. ஃபர்கனை கண்டபடி திட்டுது. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் ஃபர்கன் மரியம்மா பார்த்து உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ இதுக்கு ஓகே சொல்லு, இல்லைன்னா நாம அந்த ஜின்னை அழிக்க வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு பாப்போம்னு சொல்றான். அப்ப மரியம்க்கு காதுல அந்த ஜின்னோட வாய்ஸஸ் கேக்குது. யாரையும் நம்பாத அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க அவ பயந்து போய் அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு ஓடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா சுத்தி முத்தி உன்னை நான் எப்பயும் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஜின் எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்த இவன் மிரண்டு போய் கத்துன்னு கத்துறா. பயத்துல நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கத்துறா. அப்புறம் கட் பண்ண இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அப்ப மரியம் பாத்ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்க அப்ப திடீர்னு அவளுக்கு மரியம்னு யார கூப்பிடுற மாதிரி கேக்குது. அதை யாராவது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க திடீர்னு பாத்ரூம்குள்ள யாரோ அவளை இழுத்துடுறாங்க. அதே சமயம் உள்ள அம்மா மரியம்மா காணாமே அப்படின்ட்டு பாத்ரூம் பக்கம் வந்து பாக்குறாங்க. ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு ஐயோ அவளை காணாமே அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க. அதை கேட்ட நீ ஃபர்கன் கண்டிப்பா அவளை அந்த ஜின் தான் தூக்கிட்டு போயிருக்கோம், அவ இல்லைனா
ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தாம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றான். சோ உடனே கல்யாணத்துக்கான சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. மரியம் எங்க அப்படின்ட்டு பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே தான் அந்த சாத்தானோட உலகத்துல இருக்கு. அங்க பார்த்தா அந்த சாத்தான்கள் எல்லாமே ஒரு குழந்தைய கைமாத்துதுங்க. அதுங்களுக்கு முன்னாடியே இந்த ஜின் நிக்குது. அந்த குழந்தைய அது எங்கேயே கொண்டு போக அதை பார்த்தோன்னே இவ மிரண்டு போய் அங்க இருந்து வேகமா ஓடுறா. அப்ப அவளுக்கு ஃபர்கன் பேசுறது நல்லாவே கேக்குது. அதை கேட்டனே இவ அந்த சத்தம் கேட்கிற பக்கமே ஓடுறா. அப்ப அந்த ஜின்னுமே அவளை பார்த்துடுது. அதே நேரம் ஃபர்கனை கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவனுமே சொல்ல வரான். அப்ப திடீர்னு பார்த்தா சுத்தி இருக்க அந்த புனித நீர் கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உடையுது. இங்க மரியம் குளத்துல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஃபர்கன் பேசுறது நல்லாவே கேக்குது. அப்ப அவ வேகமா போயிட்டு இருக்க அந்த சாத்தானுமே பின்னாடியே வருது. இங்க ஃபர்கன் அவளோட கைய பிடிச்சி வேகமா அந்த ஸ்லோகனை சொல்ல அப்ப திடீர்னு அந்த வளத்தை காத்து அடிச்சு கை விலகிடுது. இங்க பார்த்தா மரியம் அந்த சாத்தான் துரத்திட்டு வருது. அவ பயந்து போய் வேகமா ஓட ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. அதே சமயம் இங்க ஃபர்கன் திரும்ப அந்த கல்யாண சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண பார்க்க ஒரு சிலர் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அதே சமயம் இங்க மரியம் கிட்ட அந்த ஜின் வந்துடுது. ஏன்னா நீ வெறுக்கிற, ஏன்னா நீ ஏத்துக்கோ அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர இங்க ஃபர்கனோட வாயில இருந்து அப்படியே ரத்தம் கக்குது. ரத்தம் கக்க அவன் விடாம நான் மரியமா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்ட்டு சொல்றான். அவன் சொல்றது இங்க மரியமுக்குமே கேக்குது. அதை கேட்டனே அவ தைரியமா ஃபர்கனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்ட்டு சொல்றா. அதை சொல்ல உடனே எல்லாமே நார்மல் ஆகுது. மரியமுமே அங்க இருந்து வந்துடுறா. அப்போ அந்த ஜின்னை தோற்கடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்தா அதான் இல்ல, இன்னும் அது என் கூட நான் போற இடத்துக்கெல்லாம் அது வருது அப்படின்ட்டு மரியம் சொல்ல அப்படியே இந்த ஸ்டோரி இங்க முடிச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.